வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 129 பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 129 ஆஃப் IPC பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 129 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொது ஊழியர், அதாவது ஒரு அரசு கைதி இல்லைன்னா ஒரு போர் கைதி தப்பிக்க வழிவகை செய்யக்கூடிய ஒரு பொது ஊழியர் வந்து அசட்டுத்தனமாக இருந்து ஒரு அசட்டையாக விட்டு ஒரு கைதியை தப்பிக்க விட்டா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதாவது அந்த பொது ஊழியருக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. ஒரு போர் கைதி இல்லைன்னா ஒரு அரசு கைதியை தப்பிச்சு போகும்போது அவங்கள தடுக்காம அவங்கள அசட்டையாக விட்டு அந்த கைதி தப்பித்து செல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை செய்யாம ஒரு பொது ஊழியர் வந்து ஒரு அசட்டையாக விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னங்கிறதா செக்ஷன் 129 ஆஃப் IPCல சொல்றாங்க. பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்து விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெய்க்காவல் தண்டனை, அதாவது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வந்து மெய்க்காவல் தண்டனை தான் கொடுக்கணும், சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் அதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து காக்னைசபிள் அஃபென்ஸ் தான், ஆனா பெயிலபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். பெயிலபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். இது வந்து ட்ரையல் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் நடக்கும், மேஜிஸ்ட்ரேட் லெவல் தான் ட்ரையல். டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்ஸை பாருங்க, டீட்டெயிலா புரியும் உங்களுக்கு. நோட்ஸை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா புரியும். இந்திய தண்டனை சட்டம் பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க பழைய வீடியோஸை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பழைய வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட் வைஸா ஓபன் பண்ணி என்னைக்குனாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு தனித்தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ உங்க நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.